முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க தீபாவளி பண்டிகை விடுமுறையின் போது சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காகவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பேருந்துகள் புறப்படும் இடங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் ஆயிரக்கணக்கான சிறப்பு பேருந்துகள் சென்னை மற்றும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் எளிதாக பயணம் செய்யும் வகையில் வரும் 26, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் பேருந்துகள் புறப்படும் இடங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், செங்குன்றம் வழியாக ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் அனைத்து தமிழக மற்றும் ஆந்திர மாநில பேருந்துகள் அண்ணாநகர் மேற்கு மாநகர போக்குவரத்து கழக பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும். கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர் மற்றும் காஞ்சிபுரம் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே உள்ள மாநில தேர்தல் ஆணைய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும். திண்டிவனம், விக்கிரவாண்டி வழியாக கும்பகோணம், தஞ்சாவூர் மார்க்கமாக செல்லும் அனைத்து வழித்தட பேருந்துகளும் தாம்பரம் சானட்டோரியம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும். வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஓசூர் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் பூவிருந்தவல்லி பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும். முன்பதிவு செய்துள்ள மற்றும் முன்பதிவு செய்யாத பயணிகள் வரும் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தற்காலிக பேருந்து நிலையங்களில் சென்று பயணம் மேற்கொள்ளலாம் என்றும், இதர ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் வழக்கம் போல் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கார் மற்றும் இதர வாகனங்களில் செல்வோர் தாம்பரம், பெருங்களத்தூர் வழியாக செல்லாமல் திருக்கழுக்குன்றம், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு வழியாக சென்றால் போக்குவரத்து நெரிசலின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்றும், அனைத்து பேருந்து நிலையங்களுக்கும் இணைப்பு பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.